ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 706வது நாமாவளியாக ஓம் யந்திரினே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி யந்திரத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் எல்லா விதமான சக்தியோடு இருக்கக்கூடியவர். யந்திரங்கள்னால் கருவி, மெஷின்னு பார்த்தோம். அந்த கருவியை உடையவர். இவருடைய அனுகிரகத்தால் தான் அந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. பஞ்சகிருத்தியத்தையும் செய்கிறார். இந்த சரீரம் எல்லாமே யந்திரங்கள் தான். இந்த சரீரத்தை இயக்குவதற்காக 5 புலன்களையும் ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் இதெல்லாம் கொடுத்து இந்த சரீரத்தை இயக்குபவரும் அவர் தான். அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து குகனாக, ஹிருதய குகையில் இருந்து நம்மளை இயக்குபவரும் குமார பரமேஸ்வரன் தான். அப்படி இந்த சரீரமே ஒரு யந்திரம் மாதிரி இருக்குது. அந்த யந்திரத்தை உடையவர், யந்திரத்துக்கு ஆதார பொருளாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை குருமலை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். கரைப்படும் உடம்பு இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கர்ம வசனங்களால் மறித்து அனலூதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சும் வேறற செயல் மால குறைவர நிறைந்த மோன நிர்குணம் அது பொருந்தி வீடுற குருமலை விலங்கு ஞான சத்குருநாதா குமரா சரண் என்று கூதல புதுமலர் சொரிந்து கோமல பத யுகல புண்டரீக முற்று உணர்வேனோ அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி இந்த சரீரத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உன் அருளால் நன்மையாக்கி இந்த சரீரத்தையே மிகப்பெரிய ஒரு சாதனமாக, யந்திரமாக மாற்றி எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்றார். அப்படி குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவில் யந்திரத்தை உடையவராக, இந்த சரீரத்தில் இருந்து நம்மளை ஆள்பவராக தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் யந்திரினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.